ப்ரோ, உங்களுடைய ப்ராப்ளத்தை ஓவராலாக பார்க்கும்போது அது என்ன தெரிய வருதுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மெயினான டிசீஸ் என்னென்னா ஓவர் திங்கிங் தான். அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வர சைடான ஒரு டிசீஸ் தான் உங்களுக்கு வர இந்த பயம், இது எல்லாமே. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் குணப்படுத்த வேண்டியது, சரிப்படுத்த வேண்டியது எதனா கவனிக்க வேண்டியது உங்களுடைய வே ஆஃப் திங்கிங். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். அங்கே தான் இப்போ பிரச்சனை. அதை தான் நீங்கள் மாற்றணும். ஸோ அந்த வே ஆஃப் திங்கிங் பண்ணுறது யார், இந்த திங்கிங்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா மனசு தான். ஸோ அப்போது அந்த மனசை நீங்கள் இப்போது ரீப்ரோக்ராம் பண்ணணும். இந்த திங்கிங் பண்ணதில் அந்த மனசு எல்லாத்தையும் அடுக்கி வந்து தானே நமக்கு காட்டுது. ஒரு விஷயத்தையும் அது வே ஆஃப் ஷஃபிள் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணி நமக்கு காட்டுது. அந்த வே ஆஃப் ஆர்டரிங்கை இப்போ நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும். மனசை ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா? அதை எப்படி ப்ரோ பண்ண முடியுமானா, அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மனசை உருவாக்குனதே நாம் தான். நம்மிலிருந்து, அதாவது ஆஸ் ஆன்மாவா நாம் இந்த உடம்புக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு வரோம். இந்த உலகத்தில் நாம் ஒரு உடலாக எடுக்கும்போது ஜீவனாக மாறுறோம். ஸோ இங்கே நம்ம ஜீவித்து அந்த ஜீவன்லேருந்து உருவாகிறது தான் மனசு. ஓகேவா? அந்த மனசுலேருந்து அடுத்து உருவாகிறது தான் இந்த உடல். இது எல்லாமே. ஸோ அப்போது இது எல்லாமே ஒரு இதுவாக தான், நம்மளிருந்து வரதான் மனசு. ஓகேவா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு கீழ்ப்பட்டது தான் மனசு, உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது தான் உங்கள் மனசு. புரியுதா? அதை நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது ஏன் என் மனசு அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுது, அப்படியே ரொம்ப இது மாதிரி பண்ணுதுன்னா, அதை நீங்கள் உருவாக்கின, ரைஸ் பண்ண விதம் சரியில்லை. ஓகேவா? அதை நீங்கள் வளர்த்தெடுத்த முறை, நம்ம எல்லாருமே அந்த தப்பை பண்ணுறோம். ஏன்னா அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் கல்வியும் நமக்கு கொடுக்கப்படாததுனால மற்றவர்களுடைய தாக்கம் நம்மளுடைய மனதை உருவாக்குறதுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு விளைவை, தாக்கத்தையே ஏற்படுத்திட்டு போயிடுது. ஸோ நாம் நம்மளுடைய மனசை அழகாக கட்டமைச்சு உருவாக்கி இருந்தால் அது நமக்கு துணை புரியும். பயம் வரும்பொழுது, சில எண்ணங்கள் வரும்பொழுது, அந்த எண்ணத்துக்கு அதாவது எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வரும்போது குறிப்பாக அந்த எண்ணத்தை தட்டி அது உட்கார வைக்கும். அச்சோ இப்படி நடந்தால் என்ன மாதிரி ஒரு எண்ணம் வரும். உண்மையிலே மனசுன்றது இப்படி தான் ப்ரோ இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வியோ இல்லை ஒரு விஷயமோ நமக்குள்ள ஒரு அச்சமாவோ இல்லை ஏதோ ஒரு இதுவாகவோ ஒரு எண்ணமோ ஏதோ வருதுன்னா அப்படிலாம் இருக்காது. நீ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கக்கூடாது. இது சரியில்லை, நம்ம கோட்பாடுக்கு இது சரியில்லை, இந்த படி பார்க்கக்கூடாது, தவறு, அமைதியாக இரு, அடங்கு அப்படின்ட்டு. ஈவன் அது ரீசனே இல்லைனாலும் அடங்கு அப்படின்னா அடக்கிடும் மனசு. அப்படி தான் மனசுமே செயல்படும். மனசுமே நாம் அடங்கு அப்படின்னா அமைதியாகிடணும், அப்படி தான் வச்சுக்கணும். ஆனால் அது இப்போ எப்படி இருக்குன்னா, அது அடங்கிறதுக்கு கேள்வி கேட்குது. நான் ஏன் அடங்கணும்? நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். ஏன்னா மனசுங்கிறது கருத்தியல் ரீதியாக தான் நம்மக்கிட்ட பேசும், உரையாடும், வாதாடும், எல்லாமே பண்ணும். அதுக்கிட்ட நம்ம பாயிண்ட் இல்லாமலாம் அடக்க முடியாது. அதே மாதிரி அது வெறும் ஏனோ தானோலாம் நம்மளை பயமுறுத்தலை, ஓவர் திங்கிங் பண்ண வைக்கல. ஓகேவா? அது பண்ண வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு மெயினான ஒரு காரணம் இருக்கும். காரணத்தோடு தான் அவர் பேசுவார். ஆனால் அவர் பேசாமலே இருக்கவே மாட்டார். அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் அது பேசுகிற காரணங்கள் எல்லாமே வெளி உலகத்தில் நடக்குமான்னா சத்தியமாக நடக்காது. பிகாஸ் வெளியில் அவுட்டர் ஃபீல்டுன்றது வேறு. அது அங்கே ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் நிகழுதுன்னா நீங்கள் ஓவர் திங்க் 1000 பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே வெளியில் நடந்துட போதான்னா அதுவும் இல்லை, அப்படியே இதாகிடும் அது. ஸோ வெளி சூழலுன்றது அங்கே யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா, வெளியில் இருக்கிற வேற ஒரு ஆளும் சம்மந்தப்பட்டிருக்கு, அவங்களுடைய கர்மாவும் சம்மந்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அந்த இடத்துல இறைவனுடைய சித்தமும் அந்த இடத்துல மெயினான ஒரு பார்ட்டு ரோலையும் ப்ளே பண்ணும். புரியுதுங்களா? அவ்வளோ பேருக்கு இடம் இருக்காங்க. நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய ஓவர் திங்கிங்கே தான் நடக்கும், அதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறது தயவுசெய்து அது எந்த வகையில் நியாயன்றது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி திங்கிங் பண்ணுறீங்கன்னா நடந்தால் பரவாயில்ல, நடக்க போகாததுக்கு எதுக்கு அவ்வளோ திங்கிங்கு? அது வெறும் திங்கிங்னு மட்டும் சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த விஷயம் நடந்துச்சுன்னா உள்ளே என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த மாதிரி உள்ளே ஆடுவீங்க, உங்களுக்குள்ளே அவ்வளோ பாதிப்பு வரும். ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் அப்படி கூடவே கூடாது. அதனால் சல்லி பைசா இது கிடையாது, நம்மளுடைய ஜீவ சக்தி தான் வீணாகும். உண்மை அதுதான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் ஓவர் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இப்படி தான்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மனசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதான். ஓகேவா? மனசை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு எதனால் உருவானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி போட்ட கருத்தை வச்சு அடிப்படையாக உருவாது. நம்ம வாங்கி போட்ட டேட்டாஸினுடைய கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் மனசு. ஓகேவா? அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அதை நம்ம எப்படி கோர்வையாக அல்றோம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு இதை எடுக்கும்போது அதை எந்த வகையில் நம்ம அடுக்கி எடுத்து பார்க்குறோமோ
அந்த அடிப்படையில் தான் மனசுங்கிறது செயல்படும். இப்போ நான் வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்த முதல்ல பார்த்தோம், சில மோசமான விஷயத்த பின்னாடியோ அதெல்லாம் அப்புறமேட்டு பார்க்கக்கூடிய ஆளாக, அந்த மாதிரி ஒரு விஷயத்த டேட்டாவெல்லாம் நான் எடுத்து அடுக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன்னா, என்னுடைய மனசும் அதே மாதிரி தான் எனக்கு டேட்டாஸை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதுதான் என்னுடைய நல்லது தான், அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லது தான் முதல்ல எனக்கு காட்டும், அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம் எனக்கு காட்டும். ஓகேவா? ஒருவேளை நான் கெட்டதை மட்டுமே பார்க்கக்கூடிய ஆளாக இருந்து கெட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நல்லதே பார்க்காத ஒரு ஆளாக இருந்தேன்னா, அதே மாதிரி தான் என் மனசும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றின தகவலை எனக்கு அதாவது நான் அதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு வே ஆஃப் அரேஞ்சிங்லேயே அப்படி தான் இருக்கும். அது இன்ஃபர்மேஷனை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துலையே மோசமான கெட்ட விஷயத்தை தான் முதல்ல எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த விஷயத்தை பற்றி அச்சோ இது மோசமான விஷயம் தான், இது நமக்கு வேணாம், இது நம்ம பண்ணக்கூடாது, இது லாஸ் ஆகிடும், இது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நெகட்டிவாக தான் நான் வந்து ஒரு டிசிஷனுக்கு வருவேன் இதுவா. ஏன்னா டிசிஷன் மேக்கிங்ன்றது நம்மளோட ஜீவ அறிவு தான் எடுக்கும். மனசுன்றது அதுக்கு உப கருவியாக இருக்கும். ஓகேவா? அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நல்லா கவனிங்க, மனசுங்கிறது அசிஸ்டண்ட். அந்த அசிஸ்டண்ட் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி நாம் வச்சிருக்க கூடாது. அச்சோ இப்படி, அச்சோ அப்படி அப்படின்ட்டு அது சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம பயப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தகவலை மனசு நமக்கு பயப்படுற மாதிரி ஒரு தகவலை கொண்டு வருதுன்னா, அதுக்கு நாம் தான் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக சொல்லணும். ஓகே, இதை இப்படி பார்க்கக்கூடாது, இது இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நாம் தான் அந்த அரேஞ்சிங் ஆர்டரை அதுக்கு சொல்லி ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் விட்னஸிங் பவர் கொஞ்சம் தேவை. அதாவது பவர்லாம் ரொம்ப பயப்பட, அந்த வார்த்தை சொன்னால் ரொம்ப இதுவாக இருக்கா, அதெல்லாம் வேணாம். ஒரு விட்னஸிங் நாலேஜ், ஒரு விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் நமக்கு தேவை. ஒரு ஆளாக நம்மளே ஒரு ஆளாக பார்க்கக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு தேவை. அது எங்கேருந்து பெறுவது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நான் சொல்கிறேன் அது எங்கேருந்து பெறுவது அப்படின்ட்டு. இப்போ இது புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு பக்குவ நிலை தெரிஞ்சதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன். இன்னும் இதுவாக இப்போ எந்த இதில் சொல்கிறேன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுறது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்போ அந்த வே ஆஃப் அரேஞ்சிங்காக அது நமக்கு கொண்டு வர அந்த டேட் ஆஃப் இதை வந்து நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணணும், மாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும், தேவையானதை எடுக்கணும், இது பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவு தேவை. இது அந்தந்த மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் பயப்படுறீங்க, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இங்கே யாருமே வந்து குறிப்பாக அந்த யாரை பார்த்தாலும் பயமாக வருதுன்ற அந்த டைமில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே யாருமே வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே வந்து அப்படியே அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸில் யாருமே இங்கே இல்லை. அதாவது அவங்க வந்து ஒரு செயலை செஞ்சாருன்னா தப்பே வராது அப்படின்னும் இல்லை, அவங்களாம் வந்து 100% அப்படியே எல்லாத்தையும் கடந்துட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு ஆளே, உயர்நிலையில் இருக்கிற அதிகாரியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்ற திறமை வாய்ந்த ஒரு கலைஞனாக ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சமயத்தில் ஒரு மிஸ்டேக் அவங்களே பண்ணுவாங்க. கான்ஷியஸாக அந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறது கான்ஷியஸாகவே என்னப்பா இப்படி பண்ணுறாரு நாமளே பார்ப்போம், ஆனால் அந்த மிஸ்டேக் அவங்களுக்கே தெரியாது. அந்த கான்ஷியஸாக அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடிய ஆட்கள் தான் யாராக இருந்தாலுமே இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். புரியுதா? அப்படி இருக்கிறப்போ நாம் மட்டும் ஏன், குறிப்பாக நீங்கள் மட்டும் ஏதோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த பண்ணாலே நீ மிஸ்டேக்காக தான் பண்ணுவேன், நீ மற்றவங்களோட ரொம்ப ஒஸ்டானவன், எதுவாக இருந்தாலும் தப்பாக தான் இருக்கும், அவங்க எல்லாம் கரெக்டாக இருக்காங்க பாரு, நீ பண்ணாலே மிஸ்டேக் ஆகிடும், பண்ணாதன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக யோசிக்கிறீங்க. கொஞ்சம் யோசிங்க. எல்லாருமே மிஸ்டேக்கும் தப்பும் பண்ணக்கூடிய ஆள் தான். அப்படியே நாம் தப்பு பண்ணாலும் திருத்திப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஆளாக இருந்தீங்க, அதை வளர்த்துக்கிட்டாலே போதும். தப்பாயிடுச்சா, ஓகே திருத்திப்போம், ஃபைன், இதில் என்ன இருக்குது, அவங்க சிரிச்சிடுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க நம்மளை தாழ்ந்து நினச்சிடுவாங்களோ அப்படின்னா, ஏன் அவங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்களா? நான் மிஸ்டேக் பண்ணதுனால தான், மிஸ்டேக்குன்ற அந்த கர்மத்தை நாம் பண்ணதுனால தான் இந்த பிறவியே வந்திருக்கும். புரியுதுங்களா? அந்த மனித பிறவின்றதே அதுதான். என்ன சொல்கிறது, பிறவின்றதே பேதமை அப்படின்ட்டு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போது அந்த பேதமைக்குள்ளே வந்த நாம் எல்லாருமே பேதைனா வந்து ஒரு அரமெண்டல். ஓகேவா? இப்போ நான் வந்து எல்லாரையும் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல, பட் சொல்கிறேன். அப்படி நினச்சிக்க வேணாம். ஓகேவா? எல்லாருக்குமே வந்து அறியாமையில் தான் இருக்கும். அதுதான் நான் இப்படி சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே ஒரு அறியாமையில் ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் வந்து ஆன்மீக ரீதியாக சொல்ல போனால், நமக்கு ஏன் இந்த அறியாமை வந்தது அப்படின்னா, ஆணவ மலத்தினால்தான் அந்த அறியாமையே வந்தது. உயிர் வந்து ஆன்மா வந்து எப்போ ஆணவ மலத்தில் போய் இருளில் போய் மாட்டுச்சோ அப்போ தான் அந்த அறியாமை வந்தது. அது சிவத்தோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு இந்த அறியாமை வரல. சிவம்ன்றது எங்கும் வியாபகத்தன்மையோடு இருக்கிறது. ஐ மீன் எங்கும் பறந்து விரிஞ்சு இருக்கிறது தான் அதோட அறிவு. அந்த பறந்து விரிஞ்சு இருக்கிற அறிவுலேருந்து நம்ம பிரிஞ்சு வந்ததுனால தான் நமக்கு ஆணவ மலம், அதுலேருந்து பிரிஞ்சாலே தனின்னு நம்ம உணர்ந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஆணவ மலத்தினால தான் ஆன்மா வந்து
அணுத்தன்மையை எய்தியது. அணுத்தன்மை மீன்ஸ் ஒரு உருவம் கொண்ட மிக சிறிய உருவமா ஆச்சு. எங்கும் பறந்த வானமா இருந்த ஒரு அறிவு பொருள் அணு போன்ற ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகளா மாறினதுக்கு காரணம் ஆணவத்தன்மை. அந்த ஒரு ஆணவ மலத்தை போய் அது பற்றினதால தான். ஸோ அப்போது அந்த ஆணவ மலத்தை போய் அது பற்றினதால அதுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அதுக்கு வந்து எங்கும் பறந்து, அதாவது இறைவனோட இணைஞ்சிருக்கும் போது எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் அதால் அறிஞ்சிக்க முடிஞ்சுது. அதனால அது வந்து ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணிச்சு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நம்ம, அதாவது நமக்கு பழக்கப்பட்ட எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கம்ஃபர்ட்டாக தானே இருப்போம் அந்த இடத்துல. அந்த ஒரு ரூம்லேயும் சரி, அந்த ஒரு சிட்டிலையும் சரி, இது இந்த இடத்துல இருக்கும், இந்த இடம் வந்து நல்லது, இந்த இடம் வந்து இது அப்படி இப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஃபைனாக இருப்போம்ல. அந்த மாதிரி தான். ஒருவேளை நம்ம ஒரு புது சிட்டிலேயோ இல்லை புது ரூம்லேயோ இல்லை புது ஒரு இடத்துலையோ போனோம்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நமக்கு இன்னும் நம்ம தனித்து விடப்பட்டாலே நமக்கு ஒரு பயம் வரும். கரெக்டாக? அதுதான் அங்கே பிரச்சனை. ஆன்மா தனித்து விடப்பட்டு தனிமையில் வந்ததுனால, அந்த ஆணவ மலம் எய்தியதுனாலே அதுக்கு பயம்ன்றது இருந்தது. ஆணவ மலம்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ் சொல்கிறேன். அந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ்க்கு அப்புறம் அதுக்கு வந்து சோலோவாக தன்னை ஃபீல் பண்ணும்போதே, தான்னு நினைக்கும் போதே அது ஒரு பயம்தான். அச்சோ, இவ்வளோ காலம் நம்ம ஒருத்தங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து எல்லாரும் நல்லவங்களோட, குறிப்பாக இறைவனோட இருக்கும்போது அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு தானாக வரும் தானே. அவர் இருக்காரு, அவ்வளோ பெரிய ஆள், நமக்கு என்ன கவலைன்ட்டு இருக்கும். இப்போ நான் அப்படின்னு யோசிக்கும் போது நானே தான் எல்லாத்தையும் இனிமேல் பார்க்கணுமா, நானே தான் எல்லாத்தையும் இது பண்ணணுமான்னும் போதே பயம் தானே. ஸோ இது வந்து இந்த ஆணவ மலம் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்ன்றதால நான் இதை ஷேர் பண்ணுறேன். இது இல்லைனா லைக் ஒரு மோட்டிவேஷன் டேர்மில் தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி. ஆனால் மோட்டிவேட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சாக கொடுத்தாலும் அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அப்புறம் அந்த நேரம், அந்த பயம் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு தெளிவை கொடுக்கணும், அதுதான் மெயின். ஸோ அப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தெளிவு நமக்கு தேவை. நம்மளுடைய வே ஆஃப் இது, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஓவர் திங்கிங்கும் சரி, பயத்துக்கும் சரி, இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய நாமம் தான் ஒரே தீர்வு. வேறு வழியே கிடையாது ப்ரோ. வேறு என்ன பண்ணாலும் வாய்ப்பே இல்லை. இறைவனுடைய நாமத்தை எவ்வளோ தூரம் உங்களால் சொல்ல முடியுமோ, உச்சரிக்க முடியுமோ சொல்லிகிட்டே இருங்க, நினச்சிட்டே இருங்க. அந்த அளவுக்கு உச்சரிங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு, இல்லை வேற எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, விடவே விடாதீங்க. மனசுக்கு அதை வச்சு தான் மனசையே ரீப்ரோக்ராம் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் மனசும் அடங்கும். அது அனுபவத்தில் சொல்கிறேன். இவ்வளோ துணிவாக நான் சொல்கிறதுனுடைய மெயின் ரீசன் அதுதான், அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்ல நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு விட்னஸிங் பண்ணக்கூடிய கான்ஷியஸ்னஸ் நமக்கு கிடைக்கும். எந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மனசு அதாவது ஏன் அந்த பயம், அந்த சூழல்லாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு உணர்வு வந்து ஆன்மா வந்து அதுக்கு அதை பற்றி ஆன்மா யோசிக்கும்போது, பயத்தை வந்து ஆன்மா வந்து யோசிக்கும்போது, இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆன்மா வந்து ஒரு தகவலெல்லாம் சேர்க்குது. அந்த தகவலை சேர்த்து, அதாவது இதுவாக நம்ம சொல்கிறோம், மனசுக்கிட்ட ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று யோசிக்கும்போது மனசு அதை பற்றின தகவலை நம்ம கொண்டு வந்து சேர்க்குறது. ஏன் மனசு அதை கொடுக்குதுன்னா, மனசின் வழியாக தான் நம்ம மனசுங்கிறது புலன்களினுடைய கோர்வை தான் மனசு. ஓகேவா? அதை பற்றி மனமேன்னு ஒரு பதிவு இருக்கும், போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, மனசு இப்படி இதாகுதுன்ட்டு. ஸோ அப்போது அந்த மனசு தான் வந்து 5 புலன்களையுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். சுத்தம் மீன்ஸ் தெளிவுபடுத்தணும். புரியுதுங்களா? எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டென்ட், நல்ல விஷயங்களையா வாங்கி போடுங்க. அதுதான் மெயினான ரீசன். மோசமான தகவல்கள் இல்லை ஏதோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் உள்ளே வாங்கி போடுற வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறது, இந்த வீடியோவை பார்த்தால் ரொம்ப இந்த யூடியூப்பில் வந்து இதெல்லாம் போடுவாங்கல்ல, பயமளிக்கக்கூடிய இல்லை மாயில நம்மளை ரொம்ப மூழ்கடிக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து, அதாவது நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடாதீங்க ப்ரோ. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக, டிஆர்பிக்காக அவங்க போடுற விஷயங்கள், மீம்ஸ் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து அதெல்லாம் உள்ளே போடாதீங்க, வாங்காதீங்க. அதனோட ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை கேட்கலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து இந்த கான்ஷியஸ்னஸில், இந்த ஃபீல்டில், இந்த ஃபிசிக்கல் டைமென்ஷனில் அது வந்து ஒரு தகவலாக தான் நமக்கு தெரியும். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, ஓகே அப்படின்ட்டு. ஆனால் இந்த டைமென்ஷன் இல்லாமல் தூங்க போகிறோம் பார்த்தீங்களா, தூக்கத்தில், கனவுல, அந்த டைமென்ஷனில் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அப்படின்ற அந்த ஒரு செய்தியை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். புரியுதுங்களா? உணர்வோம்.
அந்த நிகழ்ச்சியை நம்ம உணர்வோம், உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விழிப்பு நிலையில இந்த நிலையில இருக்கிற இந்த உடம்புக்கு அந்த மாதிரியான நெகட்டிவிட்டிலாம் ஒரு செய்தி தான். ஆனா நம்மளோட தூக்க நிலையில, நம்மளோட எண்ண நிலையில இருக்கிற சூக்கும உடம்புக்கு அது வந்து ஒரு உணர்வு, புரியுதுங்களா? அது வந்து ஒரு வெறும் செய்தியா அங்க பதிவாகாது, உணர்வா பதிவாகும். ஸோ உணர்வா பதிவாகிறது எல்லாமே கண்டிப்பா இம்பேக்டை ஏற்படுத்தும். தாட்ஸ் பிகம் ரியாலிட்டி, அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் சொல்றோம். ஸோ அதனால் நம்ம பல டைமென்ஷனை உள்ளடக்கி தான் நம்மளுடைய இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியோட சேர்ந்து இருக்கிறது ஆன்மாவுக்கு ஒரு ஆன்மாவோடைய கான்ஷியஸ்னஸ், மனசினுடைய ஒரு கான்ஷியஸ்னஸ், இந்த உடலினுடைய ஒரு கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த வெளி உலகத்தோட ஒரு ஸ்பேஸ், அது ஒரு கான்ஷியஸ்னஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பல கான்ஷியஸ்னஸ். அதெல்லாம் வேணாம் விடுங்க, அதெல்லாம் ரொம்ப இதுவாக. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே கேட்குறது ஒரு சாதாரண தகவலாக இருக்கலாம். ஆனால் அந்த தகவல்கள் தான் என்ன ஆகும்னா, அந்த தகவலினுடைய கோர்வை வந்து சந்தர்ப்ப வேலையில் உங்களுக்கு பயம் அளிக்கக்கூடிய அந்த தகவல் வெளிப்படும். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தானாக பயம் வரும். அப்படி பயம் உருவாகிறப்போ, ஏன்னா தகவலின் ஆன்மான்றது அறிவு பொருள். ஸோ அது அறிவின் அடிப்படையில் தான் யோசிக்கும். அது அறிவின் அடிப்படையில் யோசிக்கும் பொழுது நீங்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா, ஆன்மா வந்து பயப்பட ஆரம்பிச்சதுன்னா, மனசு வந்து ஆன்மா என்ன உணருதோ, அதாவது அஸ் ஜீவன் என்ன உணருதோ, ஜீவன் என்ன யோசிக்குதோ அதை மனசுங்கிறது உணரும். புரியுதுங்களா? மனசு உணரும். அட் த சேம் டைம் மனம் எதை உணருதோ அதை உடல் செயல்படுத்தும். புரியுதுங்களா? இந்த ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் ஒரு விஷயத்தை யோசிக்கும், மனசு அதை உணரும், உடல் அதை செயல்படுத்தும். மனசு எதை உணருதோ உடல் அதை செயல்படுத்தும். ஸோ அப்போ நாம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் மனசு எதை உணருதோ அதை உடல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும், செஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் மனசோட உணர்வு எதை பேஸ் பண்ணதுன்னா, ஜீவன் எதை திங்க் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். மனசு உணரும். ஜீவன் எப்படி திங்க் பண்ணோம்னா, மனசு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் அதோடைய திங்கிங் டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போது நம்ம நல்லதையே போட்டால் தான், நல்ல விஷயங்களே உள்ளே வச்சுருந்தா தான், இறைவன் நாமத்தை எவ்வளோ தூரம் சேர்த்து அந்த இதிலே நம்ம எவ்வளோ தூரம் பண்ணி யோசித்து வச்சுருக்கோமோ அப்போ தான் அதுலேருந்து நமக்கு தைரியம் வரும். தானாகவே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வர 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 அந்த இதிலேருந்து மனசு உணரும். நல்ல உணர்வு உணரும்போது அது வெளிப்படும்போது நல்லதாக வெளிப்படும். ஒருவேளை நம்ம நெகட்டிவாக ஏதாச்சும் தகவல் உள்ளே வாங்கி போட மனசும் நெகட்டிவாக ஃபீல் பண்ணும், உடம்பும் அதனால் அதையே தான் நினச்சி, அதுவும் சில சமயம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம கையே போய் அந்த ஆப்பை எடுத்து இப்படி வச்சுக்கோ நவுத்தி வச்சிடும். அவன் பாட்டு எங்கேயோ போயிருப்பான். ஆனால் அந்த நினைத்தலுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான். நினைத்தல், உணர்தல், செயலாதல், இந்த மாதிரி தான் அது போகும். ஸோ அப்போது நமக்கு இது எல்லாத்தையுமே விட்னஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் தேவை. அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம எங்கேருந்து பெறுவோம்னா, இறைவனுடைய நாமத்தில் நம்ம சொல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஷியஸ்னஸ் உருவாகும். அவர் நமக்கு உள்ளே இருந்து உணர்த்துவார். அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ்னால அந்த கான்ஷியஸ்னஸை ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, பாரு இப்போ நான் பயப்படுறேன், அதனால உள்ள திங்கிங் உருவாகிறத நானே ஓரளவுக்கு பார்க்க முடியும் மீன்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி வராது. அந்த திங்கிங் பாரு ஒன்று பின்னாடி தாட்ஸ்லாம் எப்படி வருது, அது என் மனசு எப்படி உணருது, உடலில் என்ன மாற்றம் அதனால் நிகழ்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்னஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாம ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாம ஜபம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய லெவலுக்கே நம்மளை கொண்டு போய்விடும். ஓகேவா? ஸோ அப்போது எல்லா அடியார்களுமே சொல்கிறது என்ன, உச்சியும் காலையும் மாலையும் ஈசனை நச்சுமின் நச்சி நமவென்று நாமத்தை விச்சுமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உச்சி விச்சி அவரை வச்சு பிழிஞ்சு அவர் பேரை சொல்லிகிட்டே இருப்பேன்ற அளவுக்கு திருமூலர் வந்து அவருடைய பாடலில் சொல்கிறாரு. பிதற்றி ஒழியேனே அப்படின்வாரு. அந்த பேர் நந்தி என்னும் ஏவனை வந்து நான் பெனாத்திக்கிட்டே இருப்பேன். அவன் பேரை நான் சொல்லி பெனாத்தி பைத்தியமே ஆனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன்ற அளவுக்கு அவர் சொல்லும்போதெல்லாம், நம்ம படிக்கும்போதெல்லாம் நான் கேட்கும்போது தான் அப்போ நான்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ஆனால் டோன்ட் வரி, இறைவன் பேரை சொன்னவங்க யாருமே வந்து பைத்தியமானது கிடையாது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை நம்ம சைடில். ஆனால் வேறு ஏதோ விஷயத்தை பெனாத்திக்கிட்டே ஆறுது, அது வேறு. ஸோ அந்த கணக்கு இப்போ வேணாம். இங்கே நமக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். எப்படி நாம் ஒரு நல்ல அதாவது நம்ம என்ன உணவை உட்கொள்கிறோமோ அந்த உணவு வந்து எப்படி இருக்கும்னா, இல்லை இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன உணவை உணவில் ஏதோ ஒரு இதை சொல்ல வரேன்னு நினச்சிக்காதீங்க. உணவில் நாம் உட்கொள்கிற அந்த ஒரு சுவை வந்து அதனுடைய வாசனை வந்து ஏப்பமாக வெளியிடும்போது நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த ஏப்பத்தில் அதனுடைய வாசனை வெளிவரும், நாமளே உணர்வோம் உள்ளே ஏப்பம் வரும்போது ஆன்னும்போது. ஸோ அப்போது அந்த ஏப்பம் வாசனை எதை பேஸ் பண்ணதுன்னா, நம்ம எதை உள்ளே போட்டோமோ அதை பேஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கான வர தாட்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணதுன்னா, நம்ம ஆல்ரெடி வாங்கி போட்டதுனுடைய
ஓவர் திங்கிங்லாம் ஏன் வருதுன்னா, அந்த மாதிரியான டார்க் கண்டென்ட்டு, தேவையில்லாத கண்டென்ட்டெல்லாம் உள்ளே போட்டால், இந்த மாதிரி டாக்ஸிக் கண்டென்ட்லாம் உள்ளே போட்டால் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ இறைவன் சார்ந்து நல்ல விஷயங்களே உள்ளே போட தான் நமக்கு எல்லாம் மாறும். நம்மளை சுற்றி இருக்கிற ரியாலிட்டி அப்போ தான் சேஞ்சே ஆகும். நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் நம்ம கண்ணுக்கு அப்போ தான் படவே ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லதே போடுங்க, நல்ல இதுவாக சொல்லுங்கள், நாம ஜபத்தை அடிக்கடி சொல்லுங்கள், புருவ மத்தியில் எப்பவுமே கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம், புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு நாம ஜபம் இறைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அது ஒன்றும் செம எஃபெக்ட். பயம் இருக்கவே கூடாது. பயம் உயிரை கொல்லும். எப்படி லிக்கர் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், புற்றுநோய் வரும், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். புகைப்பிடித்தல் மட்டும் இல்லை, பயமும் உயிரை கொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்லுவார்னா, சில விஷயத்துக்கெலாம் ஒரு இது கொடுப்பாரு, சில சலுகைலாம். இதை கூட இவ்வளோ இருக்கலாம், ஓகே பரவாயில்ல, தூக்கத்தை கூட இவ்வளோ நேரம் தூங்கிக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. சாப்பிட்றது கூட மொத்தமாக நீங்கள்லாம் சாப்பிடாமலாம் இல்லை, ஒரு அரை வயிறு வரைக்கும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. ஆனால் பயம்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு பூஜ்ஜியமாக இருக்கணும். தக்காளி அது உனக்கு இருக்கவே கூடாது. இப்படி சொல்ல நான் சொல்கிறேன், பூஜ்ஜியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பயம் சோல், ஒரு சோலையே அது அழிக்கும். அதாவது அதோடைய ஒரு முழுமைத்தன்மை, உயிரை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே பூமிக்கு வந்திருக்கோம். மெயினான விஷயம் அந்த உயிரை சுருக்கும் பயம். ஸோ அதனால் எந்த விதத்துலையும் பயப்படாதுங்க. ஸோ அந்த பயம் எப்போ போகும்னா, நம்ம இறைவனையே முழுமையாக நம்பி இறைவன் தாலையே பிடிச்சிட்டே இருக்கும்போது தானாக அந்த தெளிவும் தன்னம்பிக்கையும் நமக்கு வரும். நமக்கு ஏன் உண்மையிலே பயம் வருது? நாம் தனித்து விடப்பட்டோம், இது யாருமே நமக்கு துணை இல்லை அப்படின்னும் போது தான் பயம்லாம் வரும். அம்மா பெரிய துணை நமக்கு இருக்குது, அது உள்ளேருந்து நமக்கு வழிகாட்டுது அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு சினாரி வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ப்ரோ. சாதாரணமாக நம்ம எவ்வளோ தூரம் உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை அப்படின்ட்டு திருமூலர் சொல்லுவார். ஸோ உண்ணுமுதல்ன்றது நம்ம அவரை எவ்வளோ எண்ணுகிறோமோ அந்த அளவில் உணர முடியும் அவரை. இதுதான் ப்ரோ விஷயம். நம்ம எவ்வளோ தூரம் அவர் நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்குள்ளே இருந்து அவர் எப்போவுமே வழிகாட்டுறாரு. அப்படி நாம் அவர் நினைக்கும் போது இன்னும் ஃப்ரீடமாக அவரால் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும். நம்ம அறிவுலேருந்து நமக்கு வழிகாட்டி வெளியில் வரத்துக்கு வாய்ப்பை சுட்டி காட்டுவார். அதன்படி பார்த்து கேட்டு நம்ம புரிஞ்சு நடக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளால் வெளியே வந்துட முடியும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போது எந்த பிரச்சனைக்குமே சால்வு ஈஸியாக கிடச்சிட போகுது. அப்புறம் என்னத்துக்கு நாம் பயப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து அனுபவபூர்வமாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தூரம் பேசுனது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், பார்க்கணும், அதை நீங்கள் மாற்றணும். கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், வந்து தான் ஆகணும். இல்லைனாலும் வர வைக்கப்படுவீங்க. அவ்வளோதான். ஸோ டோன்ட் வரி, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்.